வடமாகாணத்தின் நடவடிக்கைகளை ஸ்தம்பிதம் அடையச் செய்ய அரசாங்கம் எத்தனித்து வருவதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். வாழ்வெல்லை கூட கூட ஒன்றை மட்டும் நாம் அவதானித்து வருகின்றோம். எவ்வெந்த விதங்களில் எமது நடவடிக்கைகளுக்கு தடைகள் விதித்து எம்மை ஸ்தம்பித நிலைக்கு கொண்டு வர முடியுமோ அவற்றையெல்லாம் செய்ய எத்தனிக்கின்றது இந்த அரசாங்கமும் அதன் அடிவருடிகளும் என்பது எமக்கு நன்றாக விளங்குகின்றது. ஆனால் அதற்காக நாங்கள் வருந்தி கொண்டு வாழாதிருக்கவில்லை. மக்களின் வளமான வாழ்வை அவர்களுக்கு பெற்றுத்தர வழிமுறைகளை அமைத்தே வருகின்றோம். இதில் தனிப்பட்டவர்களினதும் தனியார் துறையினரதும் தரமான தரவுகளை பெற்றே முன்னேறி வருகின்றோம். உதாரணத்துக்கு பழையில் ஒரு காற்றாலை அமைக்க நடவடிக்கைகள் எடுத்தோம். இவை பற்றி ஆளுநரோ அரசாங்கமோ அறிந்தாராகில் அனைத்து வளங்களையும் வலியோயா பகுதிக்கு ஆற்றுப்படுத்தக்கூடும் என்ற பயத்தில் சில பிரத்யேக நடவடிக்கைகளை எடுத்தோம். இதை அறிந்து கொண்ட ஆளுநர் ஆட்சேபனை தெரிவித்தார். ஆனால் எமது மக்கள் சார்பான மக்கள் நலம் நோக்கி ஆற்றுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை அவர் தட்டிக்கழிக்க முடியாத நிலையில் அவற்றை ஏற்று சுமூகமான ஒரு சூழலை உருவாக்கியுள்ளார். அரசாங்கத்திற்கும் அதன் அலுவலர்களுக்கும் எமக்கும் இடையே அந்யோன்யம் அற்ற நிலை காணப்படுவதற்கு அரசியலே காரணம். அரசியலை மறந்து எமது மக்களின் நல்வாழ்விற்காக உழைக்கும் ஒரு பாங்கு எம் யாவர் மத்தியிலும் உருவாக வேண்டும். தனியார் துறையினரும் தனியார்களும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் மனிதநேய நடவடிக்கைகளில் ஈடுபட ஆர்வம் காட்டினாலும் அரசாங்கம் அரசியல் எண்ண விருத்திகளிலேயே அதிகாரத்தை பாவித்து வருவது மனவருத்தத்தை தருகின்றது.